எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களோடு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவ வியாபாரிகள் மூலமாக இன்று சண்முகம் சாலையிலே இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை தத்ரூபமாக அனைவருக்கும் நடித்து காண்பிக்க தேவன் கிருபை அளித்தார். இயேசு கிறிஸ்து என்பவர் இந்த உலகத்தில் பிறக்க மாத்திரமல்ல, அவர் மனு குலத்துக்காக அவர் தன்னையே தியாகமாக ஒப்பு கொடுத்தார் என்பதை விளக்கும் வண்ணமாக தத்ரூபமான காட்சிகளோடு அநேகர் கண்ணீரோடு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். எல்லா ஜாதி இன பேதமின்றி எல்லா மக்களுக்காகவும் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாங்கள் இந்த நாளில் இந்த வியாபாரிகள் மூலமாக நடத்தப்பட்ட இந்த இடத்துல நாங்கள் செய்ய தேவன் கிருபை அளித்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். நாம் உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி என்று சொல்லிக் கொடுத்தார். அதன்படியே இங்க இருக்க வியாபாரிகள் மூலமாக அநேகருக்கு நல்ல நல்ல நலத்திட்ட உதவிகள் இந்த நாளிலே செய்யப்படவும் தேவன் கிருபை அளித்தார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக இதை தொடர்ந்து பாரத்தோடு செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. உலகம் ஃபுல்லா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எப்படி ஒற்றுமையா இருக்கணும் சகோதரர், அதை பத்தி எல்லா ஜாதி ஜனங்களுக்காகவும் நாம் இன்றைக்கு எங்க பார்த்தாலும் கலவரங்கள், சண்டைகள், அதாவது நாட்டுக்கு நாடு, இன்னும் மக்களுக்கு மக்கள், ஜாதி சண்டைகள், இப்படி பலவிதமான போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற காலகட்டங்களில் இதை போன்ற ஒரு காரியம், உலக சமாதானத்துக்காக, எல்லாருக்கும் ஆண்டவர் அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆண்டவர் இந்த காரியத்தை ஆண்டவர் இந்த உலகத்துல வந்தார். அதனால அந்த ரட்சிப்பை அனைவரும் பெற்றுக்கொள்ளவே ஆண்டவர் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். அந்த சமாதானம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நிச்சயமாக தேவன் தந்தருள்வாராக. காட் பிளஸ் யூ. பாஸ்டர் ஐசக் டேனியல், குரோம்பேட்டை.